ஹாய் கைஸ், நீங்கள் எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சாக மாற்றிக்கோங்க. இந்த பேலன்ஸான பிரேக்ஃபாஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ராகி களியில் நிறைய கால்சியம் இருக்குங்க. செய்யறதுக்கு ஒரு கப் ராகி ஆட் பண்ணி அது கூடவே சால்ட்டை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயில் தண்ணி ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் ராகி மிக்ஸை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறணும். கட்டி இல்லாமல் கலந்து விடணும். ஈரமான கையை வச்சு பார்த்தா ஒட்டக்கூடாது, அதுதான் சரியான பதம். இப்போ ராகி களி ரெடிங்க. களிக்கு காம்பினேஷனாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற நிலக்கடலை சட்னி செய்யறதுக்கு ஒரு கப் கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அதே கடாயில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி சீரகம், மல்லி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அது கூடவே புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வறுத்து வச்ச கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு கொடுத்தோம்னா சட்னி ரெடி. நம்ம ஸ்டைல்ல தலைவர் எப்போ ரெடிங்க. இந்த மாதிரியான புரோட்டீன், ஃபைபர், ஹெல்த்தி ஃபேக்ட் எல்லாமே இருக்கிற மாதிரியான பேலன்ஸான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரும்பொழுது நீங்களும் ஹெல்த்தியா இருக்கலாம். இந்த மாதிரியான பேலன்ஸ் மீல் சாப்பிடறதுனால உங்களோட உடம்பையும் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க.